கண்டிப்பாக அதாவது நடுக்கடலில் நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படைகள் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வலைகளை அரித்து எரிபொருட்களை பறித்து சென்றதாகவும் கரை திரும்பிய மீனவர்கள் வந்து ஒரு வேதனையாக தெரிவித்துள்ளனர். அதாவது குறிப்பாக சொல்லுவார், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடந்த 20ஆம் தேதி 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அவர்கள் நேற்று கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்திய எல்லைக்குள் வந்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகு மீது வந்து கப்பலை கொண்டு மோதி அத்துமீறல் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் கடலில் விட்ட வலை மற்றும் ரோந்து கப்பலை ஏற்றி சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த தமிழக மீனவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கிருந்து தப்ப முயன்ற போது அவர்கள் படகில் இருந்த GPS கருவி, வாக்கி டாக்கி உள்ளிட்ட பொருட்களையும் பறித்து சென்றதாகவும் மீனவர் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. மீனவர்களின் ஃபைபர் படகில் இருந்த எரிபொருட்களையும் பறித்து சென்றதாக கூறியுள்ளனர். அதனால் அங்கிருந்து மீனவர்கள் கரை திரும்புவதற்கு வேறு வழி இல்லாமல் தவித்து வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கரை திரும்பிய வேறு வழி இல்லாமல் நடுக்கடலை தவித்த போது வழியாக வந்த மற்ற மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்த செருதூர் மீனவர்களை பத்திரமாக கரைக்கு தற்போது அழைத்து வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து செருதூர் மீனவர்கள் இறங்கு தளத்திற்கு வந்த சண்முகம், ஜெயராமன், சக்திமயில், மணிமாறன் ஆகிய மீனவர்கள் இலங்கை கடற்படைகள் சுமார் 2,60,000 மதிப்பிலான வலைகள் நாசப்படுத்தியுள்ளதாகவும் பொருட்களை எடுத்துச் சென்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்துள்ளனர். இந்திய எல்லையில் மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் இதனால் தொடர்ச்சியாக இது போன்ற அத்துமீறலில் இலங்கை கடற்கொள்ளையர்களில் ஈடுபடுவதாகவும் வருத்தம் தெரிவிக்கும் தமிழக மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வந்து முன்வைத்துள்ளார்கள்.